ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. எப்பவும் போல் வீக்கெண்டு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நைட் அப்படின்னாலே எப்போவுமே வந்து மூவி நைட் தான். எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு மூவி கண்டிப்பாக பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த வீக் ஃப்ரைடே நைட் நாங்கள் வந்து பிளட்டி பெக்கர் மூவி தான் பார்த்தோம். கவின் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. டேடா லிஃப்ட் இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து மூவி பார்க்க ஆரம்பித்தோம். பட் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. மூவியில் வந்து பெருசாக ஒரு ஸ்டோரி இருந்த மாதிரியே இல்லை. ஸோ அன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் வேறு மூவி பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து இந்த மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீக்குக்கு வந்து பெருசாக அவுட்டிங் பிளான்லாம் எதுவுமே கிடையாது. சாட்டர்டே வந்து மல்லேஸ்வரம் போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. அங்கே வந்து ஒரு ஷூ வாங்கியிருந்தேன் லாஸ்ட் டைம். அது வந்து வெயிலில் போட்டு கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. பட் ஷூ டைப்பாக பார்க்கும்போது அது நல்லா இருந்தது. க்ராக்ஸ் டைப்பில் இருக்கிற ஒரு ஷூ இது டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருந்தது. அது வந்து மல்லேஸ்வரமில் தான் கிடச்சிது. மல்லேஸ்வரமில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. இங்கேயும் வந்து பக்கத்தில் ஷாப்லலாம் கிடைக்கிது. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே போய் சுற்றிட்டு அப்படியே ஷூ வாங்கிட்டு வரலான் தான் ஃப்ரைடே நைட்டு மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கும் போதே வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் ஒரு 9க்கு போல் தான் வந்து எழுந்திரிச்சோம். மார்னிங் வந்து டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வெண்பாக்குட்டி ஸ்கூலில் வந்து இன்றைக்கி பிடிஎம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மல்லேஸ்வரம் போகலாம். லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத பிளானாகவே இருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பிரெட் ஆம்லேட் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் லெட்யூஸ் சீஸ்லாம் வச்சு பர்கர் டைப்பில் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணோம். பட் பிரெட் ஆம்லேட்டாக இருந்தாலும் வந்து பர்கரோட ஒரு 70% டேஸ்ட் வந்து அப்படியே வந்துருந்துச்சு. உள்ளே வந்து எக் ஆம்லேட்டுக்கு பதிலாக வந்து ஒரு பேட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா பர்கர் டேஸ்ட் இன்னுமே வந்து சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு எக்கு ஆம்லேட் வந்து தனியாக போட்டுட்டு பர்கர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்ருந்தோம். சூப்பராகவே இருந்தது டேஸ்ட்டு. கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. பர்கர்லேயே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆப்வியஸ்லி ப்ரெட் வந்து ஹெல்தி கிடையாது. பட் ஒரு 2 பீஸ் சாப்பிட்றதுல வந்து பெருசாக அன்ஹெல்தின்னு சொல்லிட முடியாது. ஸோ பேட்டிக்கு பதிலாக வந்து எக் வச்சு சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. லெட்யூஸு, ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்படியே பர்கர் டேஸ்ட்டே தான் இருந்தது. பார்க்கறது நல்லா இருக்கா? பார்க்கறதுக்கு ஏந்தி லேட்டாக தான் எழுந்தோம் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக வந்து நான் மட்டும் காஃபி குடிக்கல. வெண்பாக்குட்டியும் அவங்க அப்பாவும் வந்து முன்னாடியே எழுந்துச்சி மில்க்கு காஃபிலாம் குடிச்சிட்டாங்க. நான் தான் வந்து லேட்டாக இருந்துச்சுங்கிறதுனால டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்தாச்சு. இது எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு சைட்லேயே வந்து எனக்கு ஒரு கூடவே காஃபியும் போட்டுக்கிட்டேன். ரெண்டுமே காம்பினேஷனாக சூப்பராக இருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. வெண்பாக்குட்டிக்கு வந்து இது பிடிக்கல, அதனால் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி ஜாம் போட்டு கொடுத்தாச்சு. மார்னிங் வந்து மில்க்குமே வந்து குடிச்சிட்டான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி பிடிஎம் போயிட்டு அதுக்கப்புறமா 10 to 10:30 தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க வெண்பாக்குட்டி பேட்ச்க்கு. ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 10:20 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால டக்குன்னு போயிட்டோம். வெண்பாக்குட்டிக்கு டெய்லியுமே ஸ்கூல் போகிறது ஹாப்பி தான். பட் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி கூட வரோம் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பியாகவே இருந்தது. இது வந்து வின்டர் சீசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு வந்து பனியாக இருக்குங்கிறத முன்னாடி vlogலேயே வந்து நான் போட்டிருந்திருப்பேன். பெங்களூரில் வந்து மிஸ்ட் மாதிரி அளவுக்குலாம் செம்ம குளிராலாம் இருந்திருக்கு. பட் இப்போ ஆரம்பித்ததுலேருந்தே கரெக்டாக February 1லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சடன் சேஞ்சாக இருந்தது. வின்டர் டு சம்மர் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. குளிர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% வரைக்குமே நல்லாவே குறைஞ்சிருச்சு. வெயிலெலாம் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நாங்கள் வந்து பிடிஎம் முடிச்சுட்டு அங்கே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வெயில் நல்லாவே சுட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து மல்லேஸ்வரம்க்கு வண்டியிலே போயிடலாம் தான் பிளான் பண்ணோம். கார் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பார்க் பண்ண முடியாது. இப்போ 10:30க்கு அடிக்கிற வெயிலே வந்து ரொம்ப சுல்லுன்னு இருந்தது. ஸோ மல்லேஸ்வரம் பிளானை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் நல்லா குளித்து ரெடி ஆகிட்டு மதியம் லஞ்ச் எல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ ஈவினிங் போல் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வெண்பா குட்டிக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போனோம். கொரோனாக்கு முன்னாடியுமே வந்து நிறைய டைம் நாங்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கோம். பட் அப்போ வந்து வேறு ஏரியாவில் இருந்தோம். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. இந்த 2 இயர்ஸ் இங்கே இருந்து லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக தான் வந்து இங்கேயுமே ஒரு சனீஸ்வரன் கோவில் இருக்குங்கிறதையே வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ ரீசண்டாக தான் வந்து ஒரு 2-3 டைம் தான் அந்த கோவிலுக்கு போயிருப்போம். சனிக்கிழமை அப்படின்னாலே நல்ல கூட்டமாகவே இருக்கும். மிஸ் பண்ணாமல் எவ்ரி சாட்டர்டே போயிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே போக ட்ரை பண்ணுவோம். அங்கேயே வந்து ஆஞ்சநேயரும் இருக்காங்க, விநாயகர் எல்லாமே இருக்கும், நவகிரகம் எல்லாமே இருக்கும். போய் நல்லா பொறுமையாக சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து பிரசாதமும் கொடுப்பாங்க. தக்காளி சாப்பாடு ஆர் புளி சாப்பாடு என்னன்னு கரெக்டாக தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், சமக்காரமாக இருக்கும். அதுலேயே நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டும் வரும். சாட்டர்டே வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எப்போ போனாலும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அண்ட் வந்து சனீஸ்வரன் கும்பிட்டுட்டு நம்ம திருநீர் காமிக்கும் போது வந்து பூவோடு சேர்த்து ஒரு கவரும் வந்து கொடுப்பாங்க, ப்ரௌன் கலர் கவரை. அதுக்குள்ளே வந்து கல்கண்டு குட்டி பேக்கெட்டும் திருநீர் பேக்கெட்டும் இருக்கும். ஸோ இது வந்து எல்லா வாட்டியுமே வந்து அந்த கோவிலில் எல்லாருக்குமே சும்மா கையில் திருநீர் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தீபம் மட்டும் காமிச்சிட்டு அந்த கவரும் பூவும் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த குட்டி கவரில் உள்ளே வந்துட்டு சின்னதாக திருநீர் பாக்கெட்டும் சின்னதாக வந்து கல்கண்டு பாக்கெட்டும் இருக்கும். கோவிலில் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஸ்விம்மிங் கிளாஸும் போய் முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சு. வரும்போதே வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டில் வந்து சாமி கும்பிடுறதுக்கு. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்த ஸ்விம்மிங் கிளாஸும் போய் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஸ்விம்மிங் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டின்னர்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து ஊர்லேருந்து பார்சல் வந்திருந்தது. நாட்டு சக்கரை வந்து நான் இந்த டைம் வாங்க மறந்துட்டே வந்துட்டேன். ஸோ அதை தான் வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து லெமன், பனானா, வெண்பா குட்டி வந்து ஒரு பிஸ்கட் கேட்டிருந்தா, அந்த பிஸ்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அனுப்பியிருந்தாங்க. இங்கே வந்து பெருசாக ப்ரௌன் சுகர் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. இங்கே வந்து ப்ரௌன் சுகர் அப்படின்னா ஒயிட் சுகர் மாதிரியே தான் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குது, ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்குது. அந்த மாதிரி ப்ரௌன் சுகர் தான் கிடைக்குது. ஸோ அதனால் ஊர்லேருந்தே வந்து ஒரு 3 கிலோ வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து நிறையா அனுப்பியிருக்காங்க. இந்த வாழைப்பழம் வந்து 2 சீப் அனுப்பியிருக்காங்க. எங்கள் தோட்டத்து வாழை மரத்தில் இருந்தது. இதுவுமே வந்து எங்கள் வீட்டு கொய்யாக்காய். அடுத்து பேக்கரியிலேருந்து 2 பிஸ்கெட் பேக்கெட்டு. இது வந்து ஊருக்கு போகும்போது எப்போவுமே வாங்கி வச்சுருப்பாங்க வெண்பா குட்டிக்கு. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதில் 2 பேக்கெட் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. அடுத்து இது வந்து சக்தி மசாலாவோட பிரியாணி மசாலா. அடுத்து இந்த லெமன் வந்து ஷாப்பில் இருந்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரௌன் சுகர் வந்து நாட்டு சக்கரை 3 கிலோ அனுப்பியிருக்காங்க. ஒரு பேக்கெட் வந்து கொஞ்சம் லைட்டாக டேமேஜாக இருக்குது. நாங்கள் ரெகுலராகவே எல்லாத்துக்குமே வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த 3 கிலோ வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து காலியாகிடும். ஒயிட் சுகர் ஒரு 1 கேஜி வாங்கினோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 monthsக்கே வரும். இங்கே இருக்க வாழைப்பழம் வந்து எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ ஊர்லேருந்து அனுப்புனது இது ஒரு 1 வீக் வந்து சூப்பராக சாப்பிடலாம். அடுத்து நைட்டே டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து நெக்ஸ்ட் டேக்கான பிரேக்ஃபாஸ்ட். அதுக்காக நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டு காலையில் வந்து சாப்பிட்டுப்போம். ஆட்டுக்கால் சூப்பு தான். ஊரில் எல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து சின்னதாக வேணும்னு கேட்டாலே வந்து இவ்வளோ பெரிய பீஸாக தான் இருக்குது. இது வந்து நைட்டே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் சாப்பிடும்போது அந்த எலும்புக்குள்ளே இருக்க சத்து எல்லாமே வந்து அந்த சூப்பில் அப்சர்வ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் வந்து நைட்டே செஞ்சு வைப்பாங்க. ஒரு 2 வீக்ஸாக வந்து வீக்லி 2 days நாங்கள் இந்த சூப் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ரீசன்ட் டைமாக தான்.
இது வந்து வெண்பா குட்டியோட ஹேரு. எவ்வளோ ஹேர் இருக்குது பாருங்கள். நான் வந்து ட்ரெஸ் மடிக்கிற கேப்பில் வெண்பா குட்டி வந்து கிச்சனில் இருந்து பண்ண வேலை இது. சிசர் எடுத்து அவளோட ஹேரை அப்படியே வந்து கட் பண்ணி போட்டிருக்கா. எவ்வளோ ஹேர் கட் பண்ணிட்டா. நல்ல வேலை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்வர்டாக தெரியல. அந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நெத்திக்கிட்ட வர ஹேர் மட்டும்தான் கட் பண்ணியிருந்தா. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஷார்ட்டாக கட் பண்ணி வச்சிட்டா. ஆக்சுவலி இந்த பேப்பர் வந்து கட் பண்ணுறது தான் எங்கிட்ட சிஸ்டர் கேட்டா. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து லைட்டாக கட் பண்ணியிருக்கா. அது வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வளர்ந்துட்டா அந்த மாதிரிலாம் கட் பண்ண மாட்டான்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தோன்னே பெரிய ஷாக்கு. அவ்வளோ ஹேரை வந்து கட் பண்ணி போட்டுட்டா. பட் ஒன்றும் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. சூப்புக்கு வந்து 10 விசில் கிட்ட வரணும். ஸோ அதை வச்சுட்டு அந்த விசில் வரதுக்குள்ளே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து தூங்க போயாச்சு. இது வந்து சண்டே மார்னிங். வீக்கெண்ட் அப்படின்லாம் எந்திரிக்கிற டைம் வந்து 9 o'clock தான். எழுந்திரிச்சு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப் தான் எடுத்துக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சா அப்படியே பொறுமையாக வந்து கிளம்புறதுக்கு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. சாட்டர்டேவே வந்து மல்லேஸ்வரம் போகலாம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. நேற்றுக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருந்துங்கிறதுனால போக முடியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மார்னிங் நேரமாகவே கிளம்பிடலான்னு நினச்சோம். பட் அப்பயும் வந்து 10:30 ஆயிடுச்சு. வெண்பா குட்டிக்கு வந்து ஒரு பனானா எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. வண்டியில் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா பழுத்துரும். அதுக்காக ஒரு பனானா வந்து ஸ்நாக்காக எடுத்திருக்கேன். வெண்பா வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி ஸ்லிப்பர் போடும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு பிங்க் கலர் செப்பல் பின்னாடி வந்து ஸ்ட்ராப் வச்ச மாதிரி இருக்கும். அந்த செப்பல் வந்து ஆல்ரெடி மல்லேஸ்வரமில் தான் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ சைஸ் வந்து குட்டி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மல்லேஸ்வரம் போகிறோம். அதோடு சேர்த்து நான் வந்து ஒரு ஷூ வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. சரி அதே மாதிரி ஒரு ஷூ அண்டு வெண்பா குட்டிக்கு வந்து செப்பல் வாங்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பிளானு. அதுக்காக இதுக்கப்புறம் வந்து எப்போ ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போக போகிறோன்னே தெரியல. 2 இயர்ஸ் ஆகலாம், இல்லை இன்னும் நிறைய வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சுற்றிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போனோம் அப்படின்னா எப்போவுமே வந்து 2 வீலரில் போகிறது தான் பெஸ்ட்டு. நாங்களுமே வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணியாச்சு. அங்கே இருக்க லொக்கேஷனையுமே வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ நிறைய கட்ஸ் இருக்குது. எந்த கட்டில் பார்க் பண்ணியிருக்கோம், எங்கே போகிறோம் அப்படின்னே தெரியாது. ஸோ லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். கரெக்டாக அந்த கட்டில் இருந்து வெளியே வந்ததுமே வந்து இந்த முன்னாடி நீங்கள் பார்க்குற ஷாப் இருந்தது. அந்த ஷாப்புக்குள்ளே சரி போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வரலாம். வெண்பா குட்டிக்கு வந்து ரஃப் பேண்ட் நிறைய தேவைப்படுது. ஸ்கூலுக்குமே வந்து டெய்லி கலர் ட்ரெஸ் தான், யூனிஃபார்ம் வந்து கிடையாதுங்கிறதுனால எத்தனை ட்ரெஸ் வாங்கினாலுமே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு கொஞ்சம் பழைய ட்ரெஸ் ஆன மாதிரி இருக்குது. அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வெண்பா குட்டிக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பேண்ட் ஏதாவது வெண்பா குட்டிக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷாப்புக்குள்ளே வந்திருக்கோம். குடோன் இப்படி இங்கே இருக்க பேண்ட் அந்த ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் அவ்வளோவா எங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஒரு 2 பேண்ட்டு மட்டும் வாங்கியிருக்கோம். அது வீட்டுக்கு போயிட்டு என்னங்கிறத பார்க்கலாம். அந்த ஷாப்பில் இருந்து வெளியே வந்ததுமே வந்து இந்த செராமிக் வந்து என் கண்ணில் பட்டுருச்சு. ரொம்ப நாளாக வந்து நான் ஓவல் ஷேப் செராமிக் ஜார் வந்து தேடிகிட்டே இருக்கேன். அது நிறையா விலாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இங்கேயுமே வந்து அதுதான் பார்த்தேன். எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. சரி ஓரளவுக்கு அந்த ஷேப் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஜார் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து ஒன்று மட்டும்தான் இருந்தது. எனக்கு இதே மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து வைங்க, நான் திரும்ப வரும்போது பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஷாப்புக்கு அப்படியே போக ஆரம்பித்தாச்சு. லைனாக அப்படியே போயிட்டே இருந்தோன்னா மல்லேஸ்வரமில் 8th கிராஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கான திங்ஸ் தான். எல்லாமே வந்து ஸ்ட்ரீட்லேயும் போட்டு வச்சுருப்பாங்க. சைடில் ஷாப்புமே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப் இருக்கும். பிளான்ஸ் எல்லாம் கூட ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த செவ்வந்தி பூச்செடியெல்லாம் வந்து அவ்வளோ பஞ்சாக பூத்திருந்தது. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய கலர்ஸில் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. சின்ன இதழ்லேருந்து அப்படியே பெருசாக இருக்கிற இதழ் வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரோஸ் செடியும் இருந்தது நிறைய கலர்ஸில். பட் எதுவுமே வந்து யூனிக்கான கலராக எனக்கு இருக்கல. இது எல்லாமே வந்து பார்த்த கலர் மாதிரி இருந்தது. அதனால் பிளான்ட்டெல்லாம் எதுவுமே வாங்கலை. நல்லா இருக்குது தானே இங்கே அந்த டாப்லாம் செட்டாகவே.
எத்னிக் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஷாப்பில் வந்து இந்த 3 பீஸ் செட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. டிஸ்பிளேல இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் சூப்பராக இருந்தது. உள்ளே போய் பார்த்துருக்கலாம். பட் எனக்கு வந்து இப்போ வாங்குற பிளான் எதுவுமே இல்லை, அதனால நான் உள்ளே போய் பார்க்கல. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ட்ரெஸ் செட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு ஷூ, அவளுக்கு அந்த செப்பல். அங்கே போட்டிருக்காங்க. எவ்வளோ? ಮಾತ್ರ ಹುಡ್ಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿದೆ. கேட்கலையேனோ. லாஸ்ட் டைம் ஷூ அண்டு வெண்பாக்குட்டி செப்பல் ரெண்டுமே வந்து இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின ஷூ வந்து இதுலேயே நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷூ தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஷாப்லேருந்து இது வந்து பக்கத்தில் இருந்த ஷாப்பு. இங்கே வந்து நிறைய நியூ வெரைட்டி ஆஃப் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே வந்து நியூ மாடல் தான். நார்மலாக வந்து ஸ்லிப்பர் ஷாப்பில் கூட நான் இந்த அளவுக்கு நியூ மாடல்ஸ் எல்லாம் இருந்து பார்த்ததே இல்லை. இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் இருந்தது. எல்லாமே வந்து நியூ மாடலாக இருந்தது. இந்த செப்பல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கலாமா வேணாமான்னு வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு வழியாக வந்து சூஸ் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து இங்கேயே A2Bயும் இருக்குது. மல்லேஸ்வரம்க்கு நான் ஒரு 3 டைம் வந்திருப்பேன். இந்த 3 டைம்லேயுமே வந்து ஷார்ட் டாப் நான் பார்த்ததே இல்லை. இந்த டைம் தான் வந்து ஷார்ட் டாப் வச்சுருந்தாங்க. 1000 rupeesக்கு 4 டாப்பு. ஈச் டாப் வந்து 250 சொன்னாங்க. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு கரெக்டாக சைஸ் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ட்ரையல் பார்க்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து எதுவுமே சூஸ் பண்ணல. பட் 250க்கு வந்து ஒர்த்து தான், நல்லா இருந்தது. வெண்பாவுக்கு வந்து இப்போ ரீசண்டாக மேக்கப் ஐட்டம்ஸ் மேலே லைட்டாக அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே லைட்டாக கேட்க ஆரம்பிக்கிறா. வாங்கலான்னு இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். அமேசானில் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது 699, 799 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்கும். இங்கேயும் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸில் இருந்தது, நிறைய பேட்டர்ன்ஸில் இருந்தது, நிறைய குட்டி குட்டி கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த பேக்கில் வந்து ஒன்று வாங்கினோம். இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஷூ வாங்கணும்னு நினச்சி தான் வந்தேன். பட் அந்த ஸ்லிப்பர் வந்து சூப்பராக இருந்தது, மிஸ் பண்ண வேண்டாங்கிறதுனால ஸ்லிப்பர் வாங்கியாச்சு. ஷூ வாங்குற டெசிஷனை வந்து அப்படியே விட்டாச்சு. சரி ஷூ வேணாம், அடுத்து பார்த்துக்கலான்ட்டு.
வெண்பா குட்டிக்கு தான் வந்து அந்த மாதிரி டைப் செப்பல் இப்போ வரதில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்னு வந்து பார்க்குற ஸ்லிப்பர் ஷாப்பில் எல்லாமே வந்து தேடிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் வந்து வெண்பா குட்டிக்கு ஸ்லிப்பர் கிடைக்கவே இல்லை. அது வேண்டாம். கிட்ஸோடது அங்கே இருக்கு பாரு. வேணும் இந்த வெண்பாங்கம்மா. இது என்னடி இது? சும்மா போட்டு பார்க்கறது தானே பெண்ணை. I buy. You swim, I buy watches. That's it. Deal done. ஏன் உள்ளெல்லாம் யாருமே போல. மம்மி இந்த நைட்டி பண்ணலாம். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க வேண்டியது வந்து பொறுமை தான். பொறுமை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நிறைய தேடி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து சீப்பான ப்ரைஸ்க்கு வாங்கலாம். ரஃப் ட்ரெஸ்ஸு, ஃபேர் ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸு, ஷூஸ், ஆக்சசரிஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த நிறைய இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து தேடி பொறுமையாக அலைஞ்சு தேடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, பொறுமை இருக்குது அப்படின்னா நல்ல கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஷார்ட் டாப்பு, ஆஃபீஸ் வேர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. எல்லாத்துலேயுமே உள்ளே வந்து போயிட்டு பார்த்து வாங்குற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கணும் கண்டிப்பாக. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வரும்போது நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், சர்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். மெயினாக வந்து குட்டீஸோடு வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல கலெக்ஷன்ஸாகவே வந்து கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியிலே வந்து லஞ்சும் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ அங்கே வந்து நாங்கள் என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கினோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபோன் தான். அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லேயே வந்து லாஸ்ட்டாக வாங்கினது இந்த 2 டாயும் தான். சும்மா ரேண்டமாக கொஞ்சம் டாய்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எந்த டாய்ஸ் எடுத்தாலும் வந்து 100 ருபீஸ் தான். இதெல்லாமே வந்து நம்ம ஷாப்பில் வாங்கியிருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு 150, 200 அந்த மாதிரி வந்திருக்கும். இங்கே இதில் வந்து என்ன எடுத்தாலும் வந்து 100 தான் சொல்லிட்டு இந்த டாய் 2மே வந்து வாங்கியிருந்தோம். ஸ்பைடர்மேன் ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் ஆச்சு. த்ரெட் வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூரமாகவே வந்து போச்சு. ஸோ 100க்கு வந்து ஒர்த்து தான். அடுத்து அந்த ஃபோன்லேயுமே வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. சூப்பராக ஒர்க் ஆச்சு நல்லாவே. ஸோ அதுவுமே வந்து 100 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தான டாய் தான். அடுத்து ஒரு ஷாப்பு. இது வந்து A2Bக்கு பக்கத்தில் இருக்க சின்னதாக குடவுன் டைப்பில் இருக்கிற ஷாப்பு. எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுமே இங்கே இருந்தது. அங்கேருந்து வெண்பா குட்டிக்கு வந்து 2 பேண்ட் எடுத்திருந்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக தேடணும் அப்படின்னா நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். பட் எங்களுக்கு அவ்வளோவா டைம் இல்லை, வெண்பா குட்டியை வச்சுட்டு பார்க்கவும் முடியல. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு 2 பேண்ட்டு நல்லதாக கிடச்சிது.
அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு முன்னாடி காமிச்சது அந்த ரெட்டு க்ரீன் ஒயிட்டு மிக்ஸ்டு கலராக இருக்கிற பேண்ட்டு. அடுத்தது இந்த க்ரே கலர் பேண்ட்டு சூப்பரான பிரிண்ட் போட்டிருந்தது. மெட்டீரியல் வைஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் ஓகேவாக இருந்தது. வின்டர் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், சம்மர் டைம்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. கீழே கஃப் வச்சு தான் வந்து நான் மோஸ்ட்லி வெண்பா குட்டிக்கு பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஒரு நல்ல பீஸாக வந்து 2 பேண்ட்டு தான் கிடச்சிது. அந்த 2 தான் வந்து வாங்கியிருந்தோம். பட் இந்த க்ரே கலர் பேண்ட்டு மெட்டீரியல் வேறு, இந்த கலர் பேண்ட்டு மெட்டீரியல் வந்து வேறு. அடுத்தது நான் ரொம்ப நேரமாக வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசித்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்து கடைசியாக சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கின ஸ்லிப்பர் தான் இது. இது வந்து பார்க்குறதுக்கு கீழே அந்த வுட்டு டைப்பில் இருக்கும். வெஸ்ட்டு சைடில் ஜூடியோலலாம் வந்து இந்த மாதிரி செப்பல் வந்து கிடைக்குது. அது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி, 1000 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அதே மாதிரி தான் இருந்தது. பட் வந்து நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் அது வந்து ஒரு ரப்பர் மெட்டீரியல் அப்படிங்கிறதே. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அந்த செப்பல் வந்து வாங்கியாச்சு ஃபைனலி டிசைட் பண்ணி. அடுத்து இந்த ஃபோர்க் ஸ்பூனு சின்ன சைஸு வெண்பா குட்டியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கிறதுக்கு வந்து நிறைய நாளாக நான் வந்து போகிற ஷாப்லலாம் வந்து பார்த்துட்டே இருப்பேன். இந்தளவுக்கு சின்னதாக வந்து கிடைக்கல. ஆக்சுவலி நான் தேடினது வந்து இன்னுமே சின்ன சைஸில் கிடைக்குமான்னு தான் தேடினேன். பட் இந்த அளவுக்கு தான் வந்து சின்னதாக கிடைச்சிது. பட் இதுவே வந்து டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்கொயர் டிஃபன் பாக்ஸ்லேயுமே வந்து இது வைக்க முடியுது. சின்னதாக இருக்க ரவுண்டு பாக்ஸில் மட்டும் வைக்க முடியாது, மற்றபடி எல்லா டிஃபன் பாக்ஸ்லேயுமே வந்து வச்சு கொடுத்து அனுப்பலாம். அடுத்தது இந்த ஹேண்ட்பேக்கு. நான் வந்து ஹேண்ட்பேக் பர்சனே கிடையாது. ரொம்ப ரேராக தான் வந்து நான் ஹேண்ட்பேக்கே வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்து கார் வரைக்கும் தான் நான் எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக் இருக்கும். கார்லேருந்து வெளியே நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப ரேர் தான். வெண்பா குட்டிக்கு வந்து ஏதாவது வாட்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போது ரீசன்ட் டைமில் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எனக்குன்னு ஒரு ஹேண்ட்பேக்கே வந்து வாங்கினேன். அப்போயுமே வந்து ஒர்க் போகிறேன் அப்படிங்கிறக்காக மட்டுமே தான் அந்த ஹேண்ட்பேக் இருந்தது தவிர மற்ற நாள்லாம் வந்து அந்த ஹேண்ட்பேக்கை டச்சே பண்ண மாட்டேன். அப்போயுமே வந்து ஒரு 2 ஹேண்ட்பேக் தான் இருக்கும், மாற்றி அது மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். பெருசாக வந்து ஹேண்ட்பேக் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்லை. இப்போது வந்து வெண்பா குட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து வெண்பா குட்டிக்கு ஃபுட்டு கொண்டு போகணும், வாட்டர் கொண்டு போகணும் அப்படின்னு நிறையா பேக்ஸ் வந்து தேவைப்படுறதுனால வாங்கியிருக்கேன். இந்த பேக்கில் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை வந்து வைக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருந்தது. 3 ஜிப் வச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் அந்த ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸு. அடுத்து இது வந்து ஒரு ரஃப் பேண்ட்டு, பலாசோ டைப்பில் இருக்க பேண்ட்டு. இது வந்து எலிஃபண்ட் டைப் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க, எலிஃபண்ட் லெக் பேண்ட் அப்படின்னு. அவ்வளோ நல்லா பெருசாக இருக்கும், நல்லா திக்கான மெட்டீரியலாக இருந்தது. மேலே வந்து எலாஸ்டிக் வச்சு அட்ஜஸ்டபிள் ரோப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ரோப் வந்து தனியாக ஒரு கலரில் இல்லாமல் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அது மாதிரி தனியாக இல்லாமல் இது என்ன கிளாத்தில் இருந்ததோ அதே மாதிரி ரோப் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ தனியாக வந்து தெரியாது வியர் பண்ணும்போது. இந்த பேண்ட் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் ஒன்று மட்டும் எடுத்திருந்தேன், பேக்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால. அடுத்தது இந்த பேண்ட்டு லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கிறது. கீழே வந்து லைட்டாக கஃப் வச்ச மாதிரி இருக்குது, எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேயுமே எலாஸ்டிக் டைப் தான், அட்ஜஸ்டபிள் ரோப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வித் பேக்கெட்ஸோட ஒரு மாதிரி ஜீன் லுக்கில் இருக்குது, ஜெகின் லுக்கில் வந்து இருக்குது. நல்ல திக்கான ஒரு பேண்ட்டு தான். குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போன ஷாப்லேருந்து வாங்கியிருந்தது. ட்ரையல் எல்லாமே வந்து பார்த்து வாங்கிக்கலாம், அங்கேயே ட்ரையல் ரூம் இருந்தது. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. 179 தான் போட்டிருந்தாங்க. 179க்கு செம்ம ஒர்த்தான பேண்ட்டு. இதே மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருக்கான்னு தேடினேன், பட் வந்து வேறு கலர்ஸ் இதே மாதிரி டைப் பேண்ட்டில் வந்து கிடைக்கல. சரி ஓகேன்னு ஒன்று மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அடுத்தது வெண்பா குட்டிக்கு ஒரு பேண்ட்டு. இது வந்து நல்லா டார்க்கான க்ரீன் கலரில் லெகின் டைப் பேண்ட்டு. பட் மெட்டீரியல் வந்து ஒரு ஜெர்சி டைப் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. பட் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவே இருந்தது. இதுவுமே வந்து வெண்பா குட்டிக்கு ட்ரையல் பண்ணிட்டு தான் வாங்கினோம். இந்த பேண்ட்டோட ப்ரைஸ் வந்து 119 ருபீஸு. இதுவுமே வந்து குவாலிட்டி நல்லா இருந்தது. வெண்பா குட்டிக்குமே இந்த ஒரு பேண்ட்டு தான் செட் ஆச்சு. ஸோ அந்த ஷாப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு பேண்ட்டு, வெண்பா குட்டிக்கு ஒரு பேண்ட்டு, அவ்வளோதான் வாங்கினோம். இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருந்தது. இதோட நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்.